வீட்டிலேருந்து நான் இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகல, என்னுடைய முகவரியை நான் மறுபடியும் ரீரெனிவேஷன் பண்ணுறப்ப நான் செய்கிற முதல் விஷயமே என்னென்னா ஆதார் இருந்து தான் துவங்குது. ஏன்னா எல்லாத்தையுமே ஆதாரோட இணைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படின்னா பேங்க்கில் ஆதாரில் இணைச்சிட்டிங்களா, பேன் கார்டு ஆதாரோட இணைச்சாச்சா, கேஸ் சிலிண்டர் ஆதாரோட இணைச்சாச்சா, டிரைவிங் லைசன்ஸ் ஆதாரோட இணைச்சாச்சா, இப்படி எல்லாவற்றையும் ஆதாரோட இணைச்சாச்சான்னு சொல்கிற ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக யோசிச்சோம்னா ஆதாரோட இணைக்கலைன்னா ஆதார் செல்லாதுன்னு சொல்கிறது மாதிரியான ஒரு சிஸ்டம் கூட வரலாம். ஸோ அப்படி ஒரு சிஸ்டம் வரையில் ஆதாரை இணைச்சிட்டா வந்து எல்லாமே கிடைக்கும். அப்படிங்கிற போது ஏன் ஆதாரை ஓட்டர் ஐடியோட இணைக்கக்கூடாது? இப்போ ஓட்டர் ஐடியோட ஆதாரை இணைச்சிட்டோம்னா என்னுடைய ஆதாருக்கு இருக்கிற அந்த எண்கள் தான் வந்து என்னுடைய எண்கள். அந்த என்னுடைய எண்களில் வந்து தட்டினா நான் எந்த ஏரியாவில் குடியிருக்கணும் அதை வந்து நான் ரெனியூவல் பண்ணிடுவேன். நான் ரெனியூவல் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பழைய முகவரி வந்து லாப்ஸ் ஆகி புது முகவரியில் என்னுடைய ஆதார் கார்டு ரெனியூவல் ஆகிறப்ப அதுதான் எனக்கான ஓட்டர் அடையாளம். அந்த இடத்த வந்து